ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் டு பொண்ணு பிரியா. இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துகிட்ருக்குங்க. பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஆயா கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பாப்பா 2 பேர்த்தையும் கிளப்பி விட்டாச்சு. அவங்க ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னா சொல்லவே தேவையில்லைங்க. அவங்க அந்தளவுக்கு ஹாப்பி ஆயிடுவாங்க. அதே மாதிரி பாப்பா 2 பேரும் பயங்கர ஹாப்பிங்க. பாப்பா 2 கோவிலுக்கு கிளப்பி விட்டதுக்கப்புறங்க கெடா விருந்துக்கு சமைச்ச பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் கீழே தாங்க எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி வெயில் 1 டே ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செல்ஃபில் வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. அதுக்காக இன்னொரு டைம் வாஷ் பண்ணி வெளியே கமுத்தி வச்சுருக்கேங்க. 1 டே ஃபுல்லாக வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேலே அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்க. பாப்பா 2 பேரும் நல்லா ஜாலியாக கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. குட்டி பையன் அங்கே இருந்தால் பொக்குன்னு போயிடும்னு சொல்லிங்க நாங்கள் ஆடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம ஆடு அந்த ஓரமாக மேய்ஞ்சிட்ருக்கு காட்டில். நாம் அங்கே தான் போயிட்டுருக்கோம். குட்டி பையன் நல்லா ஜாலியாக அங்கே குட்டைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக முன்னாடி போயிட்டுருக்காங்க. குட்டிக்கிட்ட போனால் அந்த குட்டிக்குள்ளே கல் எடுத்து போடுவோம், காலை விட்டு விளையாடுவோம்னு சொல்லிட்டு குழந்த நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். அதனால் அவனுக்கு அங்கே கொஞ்சம் நேரம் கொண்டு போய் வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேங்க. அவன் இங்கேருந்து போகும்போதே நான் வரத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம காட்டுக்கு பக்கத்தில் இந்த வயலில் குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. இது எங்கள் வீட்டுக்காரரோட பெரியப்பா வீட்டு வயலுங்க. அவங்க தான் குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. நம்மளோட வயலில் வெங்காயம் வெட்டுறதோடு சரிங்க. இன்னும் வேறு எந்த ஒரு வெள்ளாமே வைக்கல. சும்மா ஓட்டி மட்டும் போட்டு வச்சுருக்கோம். கடலக்காய்க்கு இது மேபி போடலான்னு சொல்லிட்டு ஓட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம குட்டையில் வழியாக தண்ணி விட்டு வச்சுருக்காங்க மாமா. இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க குட்டையில் மட்டும் தண்ணி விட்டு வைக்கலன்னா அந்த படுதாரெலாம் அப்படியே கிழிஞ்சு போன மாதிரி ஆகி போயிருங்க. அதனால் குட்டை வழியாக தண்ணி விட்டு வச்சுட்டோம்னா படுதார் ஒன்றும் ஆகாது. இல்லைனா அடுத்த டைம் வெள்ளாமை வைக்கும்போது வைக்கவே முடியாதுங்க. படுதாரெலாம் ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடும். அதுக்காக குட்டை வழியாக எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி நப்பி வச்சுருக்காங்க. தண்ணி அதிகமாக எடுத்து கட்டாதனாலங்க மேலே பாருங்கள் எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு எல்லாம் பாசம் பிடிச்சி போச்சு. போர் தண்ணிலாமே மோஸ்ட்லி இப்படி தாங்க பாசம் பிடிச்சி போயிடும். தண்ணி காட்டுக்கு கட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாசம் இந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. அப்படியே கிட தண்ணியாக இருக்கிறதுனால பாசம் பிடிச்சி போயிடுச்சு. குட்டி பையன் பாருங்கள் வந்ததும் அவனே குட்டை மேலே ஏறிட்டு குட்டைக்குள்ளே கல் எடுத்து போடுவோம், காலை விட்டு நினைக்கும்னு சொல்லிட்டு அவன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காத இப்படி கொஞ்சம் நேரம் காட்டில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டோம்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த வயலில் வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் மோஸ்ட்லி வெட்டியாச்சுங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி மாமா அப்படி காலில் போட்டு வச்சுருக்காரு. ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா வெங்காயத்துக்கும் வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டு செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்காக மாமா வச்சுருக்காருங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நம்ம வீட்டை சுற்றி காலையில் நேரம் இப்படி தாங்க இருக்கும். மயில் சவுண்டு, குருவி சவுண்டு, கிளி சவுண்டுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு சைடில் நிறைய மயிலுக்கு சவுண்டு போட்டுகிட்டே இருந்துச்சு. எங்கே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ மயிலுங்க. ஒரு மயில் நல்லா தோகை விரித்து நல்லா சூப்பராக அவ்வளோ மயிலாக பயங்கர ஷாக்குங்க. மயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டுங்க வீடியோ எடுத்துகிட்டு வாசல் பாதி வாசல் தாங்க கூட்டி விட்டுருந்தேன். வாசல் பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்டிகைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாசலை க்ளீன் பண்ணி எடுத்த இடத்துல எடுத்த பொருள் வைக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிருங்க. அப்படி தாங்க இருக்குது. நான் துணிப்பந்தல்லாம் நான் எடுத்துகிட்டு போகல. நம்ம துணிப்பந்தல் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஆட்டோன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த அண்ணா வரத்துக்கு டைம் இல்லைடா, நான் டைம் இருக்கப்போ எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு 2 இளவரசிங்களும் தூங்கி எழுந்துட்டாங்க. கோவிலுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கிட்ட தாங்க வந்தாங்க. நாங்களே தூங்கிட்டோம். நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் தாங்க வந்தாங்க. வந்ததும் பாப்பாவையும் படுக்க வச்சு அவங்களையும் தூங்க வச்சாச்சுங்க. பயங்கர தூக்கம். மணி 7:30க்கு மேலே ஆச்சு. இப்போ தான் எழுந்திருக்காங்க. குட்டி பையன் ஜாலியாக அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு செப்பல் காலில் போடுறதுக்காக எடுத்து கொடுத்தா கொஞ்ச நேரம் காலில் போடுவோம், அவன் ஒரு செப்பல் கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவோம், இன்னொரு செப்பல் இன்னொரு இடத்துல போடுவோங்கிற மாதிரி விளாண்டுட்டு இருந்தான். சரி, குழந்தைங்க தூங்கி எழுந்துட்டாங்க. அவங்க வயிற்றுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிங்க பால் காய வச்சு அதில் கருப்பட்டி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. டெய்லியும் குழந்தைங்களுக்கு வெள்ளை சக்கரை போட்டு கொடுக்குறத விட ஒரு நாளைக்கு நாட்டு சக்கரை, ஒரு நாளைக்கு கருப்பட்டி இது மாதிரி போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டில் இருக்கிறது நம்ம போட்டு கொடுக்குறத விட இது மாதிரி கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது மாதிரி இருக்கிற பொருள் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கருப்பட்டி குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறம் பாலை ரொம்ப காய்ச்சக்கூடாதுங்க. காய்ச்சணுன்னா பால் திரியாக போன மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பால் ஆற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டுங்க.
வெளியே வந்து வாசல் கூட்டலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. வாசல் கூட்டிகிட்டு இருக்கும்போதே அப்பா வந்திருந்தாங்க. அப்பா வீட்டு மாட்டில் வந்து பால் கொஞ்சமாக தாங்க இருக்குது. பால் கொஞ்சம் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டருக்காட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த டேபிள் சேரு இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வாசலில் ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டுங்க. இந்த படுதா வந்து லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அதை மட்டும் வாசலில் விரித்து விட்டுருக்கேங்க. வாசலில் சுத்தமாக கூட்டி முடித்து அள்ளி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டியாச்சுங்க. நம்ம நெல்லிக்காய் மரத்தில் தேன் கூடு கட்டியிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தேன் கூட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து போனேங்க. தேன் கூட்டை பார்க்க போகும்போது பார்த்தோம்னா அதுக்கு மேலே வந்து வாழை மரத்தில் ஒரே சவுண்டு, குருவி சவுண்டு வந்து அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு நல்லா தலையை மேலே தூக்கி பார்த்தாங்க. அதுக்கு நேராக அந்த தார் இருக்கு இல்லைங்களா, அந்த தாரில் குருவி பாருங்கள் எந்த அளவுக்கு பழத்தை வந்து கொத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவும் பயங்கர ஷாக்குங்க. எந்த தார் வந்து பழம் பழுத்தாலும் சரிங்க, அதை வந்து இப்போ குருவி கொத்தாத நம்ம அதை வந்து வெட்டுறதே இல்லைங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டோம்னாலும் பழம் வந்து நல்லா திரண்டு நல்லா பழுத்துருதுங்க. அப்படி பழுத்த பழத்தை குருவி வந்து எப்படி தான் மோப்பம் முடிக்குமோ தெரியலங்க, அது கரெக்டாக மோப்பம் முடிச்சு அது வந்து கொத்தி விட்டுருது. ஒரு தார்காட்டம் குருவி வந்து நல்லா கொத்திடுச்சு. மாமா வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அதை வந்து வெட்டணும். ஏன்னா மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நம்ம வெட்டி பாதி பழம் வந்து அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெட்டலைங்க. குருவி பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கு. இது வந்து உள்ளலி குருவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குருவி தான் சாப்பிட்டுட்ருக்கு. சரி இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, நான் ஈவினிங் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்கிற மாதிரி அதை வந்து விட்டாச்சுங்க. நம்ம குட்டி பையன் குட்டி பாப்பாலாம் பால் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. சரி அவங்க விளையாட்டும், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போயாச்சுங்க. இந்த வீடியோ வந்துங்க சனிக்கிழமை வந்து எடுத்துகிட்ருக்கேங்க. சனிக்கிழமை பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவுங்க. அதனால் மொச்சக்கொட்டையில் கத்திரிக்காய் போட்டு கிரேவி மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதம் வந்து வடிச்சிருந்தேங்க. பாப்பாவுக்கு வந்து தயிர் வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு குட்டி பையனுக்கெல்லாம் தயிர் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போட்டு உக்காந்தாச்சுங்க. குழந்தைங்கள எப்பயுமே நாம் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்டோம்னா அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊட்டி விடலாம் இல்லைங்களா. அதனால் குழந்தைங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு நானும் சாப்பிட்டாச்சுங்க. குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப நானும் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்ருவேங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறப்ப நாமளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவேன். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு 10:30 11 மணிக்கு மேலே ஆகும். ரொம்ப லேட் ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்க. அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து கடை வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க இருக்கும். கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேர்த்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளப்பி விட்டாச்சுங்க. பாப்பா 2 பேர்த்தையும் தலை சீவி பூ வச்சு அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் நாம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு சிம்பிளாக கொண்டையை மட்டும் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. குழந்தைங்கிட்ட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது தாங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களாம் ரெடி ஆகி உடனே வண்டி மேலே வந்து ஏறி உக்காந்தாச்சு. இந்த டிவிஎஸ் வண்டியிலங்க முன்னாடி நிற்கிறதுக்கு சண்டைங்க அக்காவுக்கும் தம்பிக்கும். பாருங்கள் எந்த அளவு சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து முன்னாடி உட்காந்துருக்காளாங்க. நான் தான் முன்னாடி நிற்பேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்காவை இறங்க சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு வழியாக எங்கள் அக்கா வந்து விட்டு கொடுத்து சரி எங்கேயோ உட்காடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தாலுமே இது மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் வீட்டை கூட ஓப்பன் பண்ணலைங்க. ஆனால் அவங்க பாருங்கள் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. கடையே விரிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வெளியவே உட்காந்து என்னென்ன ஸ்நாக்ஸு யார் யாருக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பங்கு பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரிங்க 3 பேருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இது வந்து உனக்கு இது வந்து எனக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்குவாங்க. கடைக்கு போயிட்டு வரும்போதே ஹாப்பி பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இதில் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சரி குழந்தைங்களுக்கு வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிங்க ஐஸ்கிரீமும் ஐஸும் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பிஸ்கெட் வந்து ஒரு 4 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வந்ததும் செஞ்சு வச்சிட்டோன்னா நாளைக்கு பாப்பாவுக்குலாம் ஸ்கூல் லீவு விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேங்க. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப லேட்லாம் ஆகாதுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 3 பாக்கெட்டு பிஸ்கெட்டை வந்து பிரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்வீட் சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது அது ஒரு மாதிரி கண்ணாடி போத மாதிரி வரும் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க.
ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா பால் காஞ்சதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தீங்களா, அதை வந்து பாலில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க. அப்போ தான் கட்டி போடாத வரும். ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறங்க கட்டி வந்து இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிஸ்கெட்டு, சர்க்கரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப வற்றாத மாதிரி இருக்குது, பிஸ்கெட் சேர்த்த உடனே எல்லாம் உறிஞ்சுற மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிளறிக்கோங்க. பிஸ்கெட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கை விடாத இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கண்டிப்பாக அடி பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும், கட்டி கட்டியாக பிடிச்ச மாதிரி ஆகி போயிருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னுலாம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னாவே நல்லா கெட்டியாயிரும். பார்க்குறதுக்கும் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி மேலே தூக்கி ஊற்றணும். இட்லி மாவு பதத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. கிளறும் போது கொஞ்சம் ரொம்ப கட்டியாயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் சுடுதண்ணி சேர்த்தி கிளறிக்கிறேங்க. ஒரு கரண்டி கடுதாங்க சுடுதண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா மேலே தூக்கி ஊற்றினோம்னா இது மாதிரி பதத்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ரொம்ப பெரிய பதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. மீடியமாக இது மாதிரி இருந்துச்சுன்னா போதுங்க. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் எங்கிட்ட இது மாதிரி குல்ஃபி மோட் இருக்குங்க. இந்த குல்ஃபி மோடு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க. நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோடு இல்லை அப்படின்னா டீ குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டம்ளரில் எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து சில்வர் கவர் போட்டுங்க. ஐஸ் குச்சி வந்து நடுவாண்டு வச்சு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுவும் சேம் இதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தனியாக இது மாதிரி நம்மளும் குல்ஃபி மோடு வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டோன்னா இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஐஸ் மட்டும் செய்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றினதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ஐஸ் குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடிங்க. மீதி இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கலவை வந்துங்க இது மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை வந்து ஐஸ்கிரீம் வந்து செய்யலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸை விட ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி மீதி இருக்கிறத ஃபுல்லாக கண்டெய்னரில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் பசி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்காக கம்மங்கூழ் கரைச்சிட்டு இருக்கேங்க. கம்மஞ்சோறு இருக்கு இல்லைங்களா, அதை செஞ்சு அதுக்கப்புறம் அது கூட மோர் ஊற்றிங்க, பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பாப்பா 2 பேருமே நல்லா விரும்பி குடிப்பாங்க. குட்டி பையன் வந்து கொஞ்சமாக குடிச்சு பார்க்குறாங்க இப்போ தான். அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி அதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துட்டோம்னா நல்லா கடிச்சிட்டு நல்லா சூப்பராக விரும்பி குடிச்சிக்குவாங்க. பாப்பா பாருங்கள் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க கூடயே சேர்ந்து நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டுங்க. அப்படியே குழந்தைங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி தாங்க போச்சு. குழந்தைங்க இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி மொபைல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். குழந்தைங்க கூட தான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுங்க, மேலே இட்லி தட்டை மட்டும் வச்சு அதுக்கு மேலே சக்கரை வெள்ளிக்கிழங்கு வச்சுங்க நல்லா டைட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டால் போதுங்க. நல்லா பூவாட்ட சூப்பராக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு டைம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 மணி நேரம் கழித்து இன்னொரு டைம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டுங்க மறுபடியும் அதே பவுலில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதுங்க நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சுன்னு சொல்லிட்டு இதை மறுபடி அதே கண்டெய்னரில் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆனால் போதுங்க, நல்லா சூப்பராகவே ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் செஞ்சிருந்த அன்றைக்கி தம்பியும் வந்திருந்தாங்க. தம்பியும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம மாமா சொல்லவே தேவையில்ல. ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுங்க. ஈவினிங் இந்த வீடியோ வந்து ஒரு 5 மணி போல் எடுத்துகிட்ருக்கேன்.
பெரிய பாப்பா வந்து வீட்டை வந்து கூட்டிகிட்டு இருக்கா. சின்ன பாப்பா வந்து அங்கங்கே இருக்க பொருளை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டுங்க. 2 பேரும் அவ்வளோ பொறுப்பாக வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க இருக்கிற வீடு அப்பப்போ கலைஞ்சிருக்குங்க. ஆனால் அது அவங்களே க்ளீன் பண்ணுற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். குழந்தைங்க இது மாதிரி வேலையெல்லாம் எனக்கு அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்தா நாமளும் பாராட்டணுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் அதுவும் சூப்பராக செஞ்சுருக்கடா, நல்லா இருக்குது, வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குதுன்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு ஒரே ஹாப்பிங்க. அதுக்குள்ளே நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தால் போரே அடிக்காதுங்க, ரொம்ப ஜாலியாக போகும். இன்றைக்கி எங்களுக்கு அப்படி தாங்க போச்சு. ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு